அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அவரது தேர்தல் பிரச்சாரத்தை அண்மையில் நிறைவு செய்தார். இப்படி இருக்க சக ஜனநாயக கட்சி உறுப்பினர்கள் அவர் டொனால்ட் ட்ரம்பை வீழ்த்துவார் என்ற நம்பிக்கை குன்றி காணப்படுகின்றனர். இந்நிலையில் அதிபர் ஜோ பைடன் தான் அதிபர் தேர்தல் போட்டியிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார். ஜோ பைடன் தனது எக்ஸ் தளத்தில் ஒரு பதிவில் ஜனவரி 2025 அவரது காலம் முடியும் வரையும் அதிபராக தனது பங்களிப்பை தொடர்வதாக கூறியுள்ளார். அதே பதிவில், உங்களின் அதிபராக சேவை செய்தது என் வாழ்நாளின் மிகப்பெரிய மரியாதையாகும். மீண்டும் அதிபராவது எனது நோக்கமாக இருந்தாலும் எனது கட்சியின் நலனுக்காகவும் நாட்டின் நலனுக்காகவும் அதிபர் தேர்தலிலிருந்து விலகுவதாக முடிவு செய்துள்ளேன். தொடர்ந்து என் பதவிக்காலம் முடியும் வரை கடமைகளை நிறைவேற்றுவேன் என்று குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் துணை அதிபரான கமலா ஹாரிஸ் அடுத்த அதிபர் தேர்தலில் போட்டியிடும் வாய்ப்பு உருவாகியுள்ளது. இது நடக்கும் பட்சத்தில் வரலாற்றில் முதல் கருப்பின பெண் என்ற பெருமையை அவர் பெறுவார். மேலும், நான் பரிந்துரையை ஏற்காமல் என் பதவி காலத்தின் மீதமுள்ள காலத்தில் அதிபராக எனது கடமைகளை செய்து முடிப்பேன் என்று குறிப்பிட்டுள்ளார். 2020 கட்சி பரிந்துரை பெறும் முதலாவது முடிவாக நான் கமலா ஹாரிஸை துணை அதிபராக தேர்ந்தெடுத்தேன். அது நான் செய்த மிகச்சிறந்த முடிவு. இன்று கமலாவை ஆதரிக்கவும் அவரை எங்கள் கட்சியின் வேட்பாளராகவும் பரிந்துரைக்க விரும்புகிறேன் என்று குறிப்பிட்டுள்ளார். மேலும், ட்ரம்பை வீழ்த்தும் நேரம் இது, வாருங்கள் இதை செய்வோம் என்றும் அந்த பதிவில் அவர் குறிப்பிட்டுள்ளார்.